மங்களூர் என்ற நிலையில் அவர் கருத்த மங்களம் என்ற ஊர் உண்டு. அதில் சுக்குலாகும். அது கேரள பார்டரும் அதே சமயம் கர்நாடக எல்லை ஓரத்தில் அமைந்தது. ஈஸ்வரமங்கலா என்ற அந்த ஊர் குக்கிராமம். குறைந்த வைத்தும் அதிலே 10 வீடுகளே இருப்பதை அதிகம்தான். ஆக தனித்து இருக்கும் நிலைகளில் நமது குருநாதரின் பூர்வம் அதுவாக இருப்பினும் அவரது தாய் தந்தையர்கள் ஆலயத்தில் பூஜை பணி அடர்ந்து ஆலயங்களுக்கு சேவை செய்து அந்த பூஜையும் மந்திரொலிகளும் ஒலித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் அவர்கள். காலத்தால் இந்த இளம் வயதில் எவ்வாறு அகசியன் தனது 5வது வயது அடையப்படும்போது தன் அணுகண்டை இழந்த பின் அணுகண்டையின் இயக்கத்தில் அந்த உணவின் தன்மை கொண்டு அந்த அணுகண்டையின் ஆன்மாக்கள் இரண்டும் அந்த அகசியின் உடலுக்குள் புகுந்து அவர்கள் கண்டு வந்த உணவின் துணை கொண்டு இந்த உடலுக்குள்ளே நின்று அந்த சிறு பச்சிளம் குழந்தையை காத்து நீ உணவின் தன்மை பெரும் தகுதி ஏற்படுத்தினாரோ அதை போன்றுதான் நமது குருநாதர் வாழ்க்கையிலையும் அவருடைய தாய் தந்தையர்கள் கோயில்களில் பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் போது இவருடைய 5 வயது அடையப்படும் போது அவர்கள் அணுகண்டை ஏழுவரும் சந்தர்ப்ப வேதத்தால் அவர் உடலை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். தவித்துக் கொண்டிருந்த இந்த பச்சிளம் குழந்தை தன் அணுகண்டையை காக்க வேண்டும் என்ற ஏக்க உணர்வு உண்டு. அவர்கள் குடும்பத்தில் பல மந்திர வீடுகளும் பல யாகங்களும் பல வேள்விகளும் செய்தவர்கள் தான். ஆனால் அதன் வழிகளில் அந்த அறிவு வளர்ந்த அவர்களுடைய அணுகண்டையர்கள் தான் கண்டு வந்த உணவின் சத்தை இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அவர் உடலை விளைவித்த இந்த உணவுகள் இவருடைய உடல்களிலே அந்த இரு ஆன்மாக்களும் புகுந்து விடுகின்றது. அந்த உணவின் ஞானத்தால் பல உண்மைகளை அறியும் ஆற்றலும் பெறுகின்றார். அதன் வழியிலேத்தான் அன்றைய மகாபாரத போரின் நிலைகள் எவ்வாறு என்று வியாசகர் எழுதியிருப்பினும் அந்த வியாசகரின் தத்துவ நிலைகளை அந்த பிஞ்சு உள்ளங்களில் கவரப்படுகின்றது. அதன் தொடர் கொண்டுதான் மகாபாரதமும் அதன் தொடர் வரிசையில் சாஸ்திரங்கள் கூறப்பட்ட உணவுகள் அனைத்தும் அந்த பிஞ்சு உள்ளங்களிலே கவரப்பட்டு அந்த உணவின் துணையால் இந்த பூமியின் எந்த மூலைக்கும் தன்னிச்சையாக செல்லும் சக்தியின் திறனையும் பெற்றார். அதன் வழியிலேத்தான் அவருடைய அணுகண்டையின் உணர்வுகள் இயக்கப்பட்டு பேரண்டத்தின் உணர்வின் தன்மையை அறியும் ஆற்றலும் அவருக்குள் கிட்டியது. அதன் தொடர் கொண்டுதான் அறிந்த உண்மையின் தன்மையில் சாங்கிய சாஸ்திர பிடிப்பில் சிக்கிய அந்த குடும்பத்தின் நிறைவு கொண்டு கண்டு வந்தாலும் பிஞ்சு உள்ளத்தினுள் தன் குழந்தையை காத்திடும் உணர்வின் துணை கொண்டு அந்த உடலுக்குள் புகுந்த இந்த இரு ஆன்மாக்களும் ஆக இங்கே சிந்தித்து தான் செயல்படும் அணுகண்ட இயக்கத்துடன் அவர்கள் காட்டிய அருணைகள் மந்திர ஒளியில் சிக்காது அவர் எண்ணத்திற்குள் விண்ணினை நோக்கி ஏகி அந்த உணர்வு கொண்ட சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வை பெறும் தகுதியை பெறுகின்றார் நமது குருநாதர். அதுவும் அவருடைய சந்தர்ப்ப பேதங்கள் தான். அதனால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு பல பல பித்தனை போன்று உலகம் அங்கிலும் சித்தி வந்து உலகில் உள்ள சாங்கிய நிலைகளில் தனக்குள் கண்டுணர்ந்து சாங்கியத்தால் பெற்ற அந்த தீமைகள் இருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை தன்னுள் பதிய செய்து விண்ணுலக ஆற்றலை பெற்றுணர்ந்த நமது குருநாதர் அந்த உண்மையை மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்றுதான் பித்தரை போன்றே அவர் பலகாலமும் பல நிலைகளிலும் சுழன்று வந்துள்ளார்.